ஹாய்ங்க. இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ்க்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான், வேற ஒன்றும் இல்லை. இது எதுக்காக அப்படின்னா, நானும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தாண்டி தான் வந்திருக்கேன். சரி, என்னோடய சிச்சுவேஷன் எப்படி நான் ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இப்போது என்னாச்சு அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே இப்போ நிறைய உமன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டிலேருந்தே நிறையா வேலை செய்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து எக்கச்சக்கமான வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதையும் தாண்டி சில பேரால் இன்னுமே அந்த வேலை செய்கிறதுக்கோ இல்லை வெளியே போகிறதுக்கோ எப்படி சொல்கிறது, ஒரு தைரியம் இல்லை. அதை விட இன்னொன்று என்னென்னா, நமக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் குழந்தைங்கள தனியாகவே பார்க்குறோம். இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் மட்டும்தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவாங்க, ஒய்ஃப் மட்டும் வீட்டில் குழந்தைங்களும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் செய்யணும். மற்றபடி அவங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது என்றைக்குமே நீங்கள் என்னால் முடியாது அப்படிங்கிறத என்றைக்குமே நினைக்காதீங்க. எல்லாராலையும் எல்லாமே ஃபஸ்ட்டு முடியும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆன்லைனில் கற்றுக்கோங்க. இப்போ எல்லாமே ஃப்ரீ கோர்சஸ் நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஃப்ரீ கோர்சஸ் நீங்கள் குழந்தைங்க தூங்குகிற டைமோ இல்லை ஒர்க் ஏதாவது முடித்த டைமோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா அந்த டைம் நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை கண்டினியூஸாக செய்யணும். இப்போ இன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் பார்க்குறீங்க, நாளைக்கு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் டைம் ஒதுக்கவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தை இந்த டைமுக்கு தூங்குனா நம்ம இந்த டைம் இதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெகுலராக அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை படிக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரியுது அதை நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னாலுமே நம்மளாக தான் நமக்கு தேவையான டைமை ஃபஸ்ட்டு ஒதுக்கணும். ஃபஸ்ட்டு மொபைலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைங்க. ரீல்ஸ் பார்க்குறது, அப்புறம் சீரியல் பார்க்குறது, அந்த மாதிரி இருந்ததவே கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சிங்கனாலே நம்ம நிறைய விஷயம் தெரியறத நம்மளே கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னியும் வர சாட்டர்டே எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோஸ் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஃபஸ்ட்டு மொபைல் ஃபுல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்.